பாஜக திருடுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க முடியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், முதலமைச்சர் என்னென்ன தெரிவித்திருக்கிறார், விவரங்கள்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய வலைப்பக்கத்துல இந்த கர்நாடகா மாநிலத்தில் நடைபெற்ற அந்த வாக்காளர் குளறுபடி தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை பாஜக தனது மோசடி இயந்திரமாக மாற்றியுள்ளது என முதலமைச்சரும் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடந்தது நிர்வாக குறைபாடு அல்ல, மக்களுடைய உரிமையை திருடுவதற்கான திட்டமிட்ட சதி என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய சகோதரரும் மக்களவையுடைய தலைவருமான ராகுல் காந்தி வழங்கியிருக்கக்கூடிய இந்த வாக்கு திருட்டு சான்றிதழ் என்பது இந்த மோசடியின் அளவை அமலப்படுத்துவதாக அமைந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாடாளுமன்றத்துல கட்டத்துல இசிஐக்கு எதிராக பேரணியை வழிநடத்துவதில் நாங்களும் ஆதரிக்கிறோம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இந்த இவிஎம் கூடிய முழுமையான வாக்காளர் பட்டியலை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக இயக்கப்படும் இந்த நீக்குதலுக்காக இந்த வாக்காளர் பட்டியலை நீக்குதல் என்பது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் நமது ஜனநாயகத்தின் இந்த நாச வேலை குறித்து ஒரு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை பாஜக தன்னுடைய தேர்தல் மோசடி இயந்திரமாக மாற்றியிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த போராட்டத்தில் திமுக தோளோடு தோள் நிற்கும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் பட்டப்பகல் அதாவது மிக இந்தியாவின் ஜனநாயகத்தை கொள்ளடிப்பதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அபினேஷ், திமுக தரப்பிலிருந்து ஏதேனும் கண்டன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கிறதா? திமுக சார்பில் இதற்காக இன்றைக்கு நோட்டீஸும் மக்களவையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் முதலமைச்சரும் இந்த பதிவை தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கார். குறிப்பாக இந்த விவாதத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் மிகப்பெரியதாக எடுத்து செல்ல திட்டமிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில இந்தியா கூட்டணி எடுக்கக்கூடிய முடிவுக்கு திமுக தோளோடு தோள் நிற்கும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரஸ் இந்த விவகாரத்துல மிக முக்கியமான ஒரு விவகாரத்துல எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக பீகார் தேர்தல் வர இருக்கிறது, அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டிலும் தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான இந்த மிக முக்கியமான நிலைப்பாட்டுல திமுகவும் உடனிருப்பதாக முதலமைச்சர் எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல திமுக சார்பில் மக்களவையில நோட்டீஸும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விரிவான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி அபினேஷ்.